நான் என்னுடைய புதல்வன் துரியோதனனை நிச்சயம் காப்பேன். மகரிஷி வியாசர் வாக்களித்தார். நான் வாழ்ந்த தவ வாழ்வின் பலன் இப்போது என்னில் ஒன்று திரண்டுள்ளது. நான் எனது தவ வாழ்வு பலனை எனது புதல்வனின் வாழ்விற்கான கவசமாக்கப் போகிறேன். எவ்வாறு காந்தாரி? அதற்கு வழி என்ன? அந்த வழியை அறிய இயலாமல் தவிக்கின்றேன். மகரிஷி வியாசர் என்னிடம் ஒன்றுரைத்தார். மனிதனின் மோகம் எதன் மீது அதிகமாகிறதோ அதுவே அவர் வாழ்வில் சக்தியாகிறது என்றார். ஆனால் எனது வாழ்வின் இச்சையானது ஒன்று மட்டுமே, எனது புதல்வர்களின் வெற்றி. அதை தவிர வேறில்லை. அவ்வாறு இருக்க என் தவ வாழ்வு சக்தி எங்கு உறைந்துள்ளது என்று எவ்வாறு அறிவேன்? வஸ்திரம் கொண்டு மறைத்த உனது பார்வைதான் உன்னுடைய தவ வாழ்வு என்றாய். செய்யும் உனது சக்தி இரு விழித்தனில் உறைந்திருக்க வேண்டும். உனது பார்வை துரியோதனனின் அங்கம் எங்கும் படர்ந்தால் ஜெயம் அவன் உயிர் கவசத்தை பெறுவான் காந்தாரி. இந்த யுத்தத்தில் இன்ப துன்பங்கள் ஒன்று கலந்து விட்டன. இரண்டையும் இனம் கண்டு அறிவதென்பது இயலாமல் போய்விட்டது மாதவா. யுத்தத்தின் சத்தியம் என்பது அதுவே பார்த்தா. ஆகையால் தான் வாழ்வின் பெரும் லட்சியம் ஒன்றாகிறது, அகிம்சை. அதை காட்டிலும் சிறந்த சித்தாந்தம் அகிலத்தில் வேறில்லை. பிறகு ஏன் இந்த மாபெரும் யுத்தத்திற்கு அனுமதி அளித்தீர்கள்? இந்த யுத்தம் நிகழாமல் இருந்திருந்தால் அகிம்சை வழி கோழைத்தனம் என்று பறைசாற்றப்பட்டிருக்கும். அகிம்சை வெற்றி பெற வேண்டுமாயின் அது சக்தி மற்றும் மாவீரத்தால் பிறக்க வேண்டும், பயத்தால் அல்ல. இல்லையென்றால் அகிம்சை வழியானது கோழைத்தனம் என தூற்றப்படும். ஆனால் இப்போது இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட. உசிதமான வார்த்தை வாசுதேவரே. அடுத்தபடியாக துரியோதனனின் சம்ஹாரம் ஒன்றே மீதமுள்ளது. நாளை காலை அவனை நான் வதைத்தெறிவேன். காலை வேளையில் அவனை வதைப்பதென்பது இயலாது. துரியனும் சிறந்த வீரனாவான். சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் அவனோடு யுத்தம் புரிய வேண்டும். தாம் அனைவரும் சற்று ஓய்வெடுங்க. நாளை பொழுது புலர்ந்தவுடன் யுத்தத்திற்கு சித்தமாக வேண்டும். நலம்தானே யாதவ குலத்தின் சுதேவ கிருஷ்ணரே. பாண்டவர் கூடாரத்திற்கு தமது வருகை ஆசியை வழங்க அல்ல என்று அறிவேன். நான் வாழ்த்து தெரிவிக்க வந்தேன் வாசுதேவரே. அற்புத திறமையை அனைவரும் வெளிப்படுத்தி சூழ்ச்சியினை புரிந்து வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். துரியன் உயிர் பிரியாமல் இருக்கிறது, தமது உயிரும் உருக்குலையாமல் உள்ளது. இன்னும் முழுமையான வெற்றியை பெறவில்லை. என் அன்பு மருமகன் துரியோதனனை வதைப்பது இயலுமா இயலாதா என்பது நாளை காலை விடிந்தவுடன் தெரிய வரும் பீமா. இன்னொருவன் நான். என்னுடைய அன்பு பீமனே, நான் ஒன்றும் மாபெரும் வீரன் அல்லவே. என்னை வதைப்பதன் வாயிலாக ஒருவருக்கு வெற்றி பெற்றதன் சுகம் கிட்டுமா என்ன? இதுவரை நான் தங்கள் ஐவருடனும் நேரடியான எந்த பகையினையும் கொண்டதில்லையே. நான் போட்டியாக எண்ணியது வாசுதேவ கிருஷ்ணனைத்தான். அவரை நான் நேரடியாக எதிர்கொள்ள விரும்பி வந்தேன். தாம் ஒன்றை மறந்ததாக தோன்றுகிறது மாமா அவர்களே. இந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்தேன் என்று பிரதிஜை செய்துள்ளேன். அதோடு சூரியனும் அஸ்தமித்து விட்டது. சூரிய அஸ்தமனத்தின் பிறகு யுத்தம் புரிவது யுத்த நியதிக்கு புறம்பானதல்லவா? வாசுதேவரே, ரணபூமியை யுத்தத்தின் உண்மையான களம் என்று இதுவரை தாங்களும் ஏற்றதில்லை, நானும் ஏற்றதில்லை. வாருங்கள், பகடையை உருட்டி ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஆட்டத்தில் தாங்கள் தோல்வியுற்றால் தாங்கள் துரியோதனன் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். ஒருவேளை ஆட்டத்தில் நான் தோல்வியுற்றால் துரியோதனன் சார்பாக யுதிஷ்டனை சக்கரவர்த்தி என மனதார ஏற்பேன். அடுத்தவருடைய வாழ்வினை பணயமாக வைத்து பகடை ஆட்டம் ஆடும் தம்முடைய சுபாவமானது இன்னும் மாறவில்லை அல்லவா? ஆனால் நான் பணயமாக்கப் போவது பாண்டவரையோ யுவராஜன் துரியனையோ அல்ல. ஒருவேளை நான் தோற்றால் நான் அக்னி ஸ்நானம் செய்வேன். ஒருவேளை தாம் தோற்றால் தாமும் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆழ்ந்து சிந்தியுங்கள். என்னுடைய மரணமானது நிகழ்ந்தால் அதன் பிறகு பாண்டவர்களின் மனோபலம் அழிந்துவிடும். தம் அன்பு மருமகனான துரியோதனன் சக்கரவர்த்தியாக மாறுவான். தாம் வழங்கும் பகடை கொண்டு ஆடுவதற்கும் சித்தமாக உள்ளேன். தமது ஆணையை ஏற்கின்ற வீரர்கள் என்று தாம் புகழும் பகடைகள். இதை நான் ஏற்கிறேன். எனக்கென்று சில நியதிகள் உண்டு வாசுதேவரே. பகடை இரண்டும் எனது விருப்பப்படி உருவம். நான் விரும்பும் எண்ணை பகடை பிராப்தமாக தரவல்லது. பகடை ஆட்டத்தில் எனக்கென்றும் சில நியதிகள் உண்டு மாமா அவர்களே. விழும் எண் இறைவன் விருப்பப்படி விழுவது. ஆனால் பகடைகளை நான் எனது விருப்பப்படியே வீசுவேன். அதன் அர்த்தம்? பகடை வீசுவதும் ஒரு கர்மம் அல்லவா?
பிராப்தம் பெறும் எண்ணானது அந்த கர்மத்தின் பலன். தம்முடைய பலன் பற்றியே தாம் வாழ்வனைத்தும் வேண்டி வருகிறீர்கள். ஆனால் நான் ஆற்றவிருக்கும் கர்மத்தை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடத்துவேன். தாத்பரியம் யாதெனில் பகடையை எப்போது வீசுவதென்று நானே தீர்மானிப்பேன். வாசுதேவரே, அனைவர் கர்மத்திற்கும் அவரவர் இச்சைதான் ஆதாரமாகிறது. ஆனால் பலனான எண் சாதகமாக மாறினால் மனிதன் அவனுடைய வாழ்வில் வெற்றியை ஈட்டுகிறான். இது உண்மைதானா? மிக்க நன்று. எனது முறையை நான் விட்டுக் கொடுக்கிறேன். தாமே விளையாடுங்கள். வாசுதேவரே, தங்களுடைய 4 குதிரைகளும் இன்னும் புறப்படவே இல்லை. ஆனால் எனது ஒரு குதிரையோ பாதி பயணத்தை முடித்து விட்டது. பகடை வீச ஆசை எழவில்லையா? இல்லை, தாமே வீசுங்கள். தங்களது விருப்பப்படியே நடக்கட்டும். பார்த்தீர்களா, என்னுடைய குதிரை தன்னுடைய இலக்கின் கோட்டையை அடைந்து விட்டது. இனி அதை வீழ்த்தவே இயலாது. 12 எண்ணப்படி விழுந்தது. மனிதர்கள் தம்முடைய கர்மத்தின் பலனை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். தம்முடைய கர்மத்தின் பலனை தம் விருப்பத்திற்கேற்றவாறு பிராப்தம் பெற எண்ணுகிறார்கள். ஆனால் பகடை கரத்திற்கு அகப்பட்டால் பகடையை வீசாமல் ஒருவனால் இருக்க இயலாது. அவன் ஒன்றை அறிய தவறுகிறான். அதாவது பகடையை அவன் உருட்டுவதில்லை, அப்பகடைதான் அவனை உருட்டுகிறது. ஆளும் வாழ்விலும் மனிதனின் நிலையானது எதுவே? கர்மத்திற்கேற்ற பலன் கிட்டுகிறதா இல்லையா என்பதைத்தான் அறிய துடிக்கிறான். அவன் வேறொன்றை அறிய முற்படுவதில்லை. ஆற்றும் கர்மத்திற்கேற்ற சமயமா என்பதை அறிவதில்லை. விரைந்து புறப்படு. மேனியில் ஆடையின்றி உன் தாய் எதிரே நீ நிற்க வேண்டும். அவர் தனது நேத்திர அஸ்திரத்தை அகற்றி உன் தேகத்தின் அங்கத்தை காணும் வேளையில் உன் தேகமே வஜ்ரமாக மாறும். எனதன்பு துரியோதனா, இது ஸ்நானத்திற்கான வேலை அல்லவே. இது நீ சயனிக்க வேண்டிய வேலை அல்லவா? தமக்கு இங்கு என்ன வேலை வாசுதேவரே? நான் பூஜைக்காக அருகம்புல் பறிக்க வந்தேன். உன்னை இங்கு கண்டு நான் மிகவும் அதிர்ச்சியுற்றேன். வஸ்திரம் கூட சிலருக்கு பாரமாய் தோன்றுமாம். வேறு சில மனிதருக்கு அது ஆடம்பரமான வஸ்து. சிலரின் வஸ்திரம் அகங்காரத்தையும் வேறு சிலரின் வஸ்திரம் ஆணவத்தையும் வெளிப்படுத்த வல்லது. நீ ஆடையை தியாகம் செய்ய காரணம்? ஆட்டத்தை தொடருங்கள். மீண்டும் 12. பார்த்தீர்களா வாசுதேவரே, நான் முன்பே கூறியிருந்தேனே, என்னுடைய பகடை என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பலனை தரவல்லது. ஆகையா தாங்கள் கர்ம சித்தாந்தங்களை கூறி என்னுடைய ஆட்டத்திற்கு தடை விதிக்க எண்ணாதீர்கள். மனிதனானவன் வெற்றி பயணத்தை துவங்கும் வேளையில் இப்படிப்பட்ட எண்ணங்களே தோன்றும். அந்த நேரத்தில் பலனற்ற தகவல் ஒன்று அவன் செவிகளை எட்டுமேயானால் அவன் இறைவனை தேடி அலைவான். மீண்டும் வெற்றி கிட்டியவுடன் இறைவனை மறந்து தன்னை உயர்வாய் எண்ணுவான். அவனுடைய முழுமையான நம்பிக்கை உண்மையில் இறைவன் மீதும் இருக்காது, அவன் மீதும் இருக்காது. ஓடிக்கொண்டே இருப்பான். காந்தாரத்திலிருந்து அஸ்தினாபுரம், அங்கிருந்து துவாரகை, துவாரகையிலிருந்து மகதம் என அவன் சதா அலைந்து கொண்டே இருப்பான். வெற்றியை ஈட்டுவதாய் அவனது ஹிருதயம் எண்ணலாம். ஆனால் வாழ்வென்பது சூதாட்ட மண்டபம் இல்லை என்று உணருங்கள். வாழ்வில் எதிரே நிற்பவன் மட்டுமே விளையாடுவதில்லை. எதிரே நிற்பவர் அல்லாது பார்வைக்கு அப்பாற்பட்ட எண்ணற்றவர்களும் தம் விளையாட்டை விளையாடுகின்றனர். அதனுடைய விளைவும் நம்மை பாதிக்கலாம். நான் கூறுவது சரிதானே? ஆகையால் தான் பலன் மீதல்லாது ஆற்றப்படும் கர்மத்தை நான் உயர்வாய் எண்ணுகிறேன். வாசுதேவரே, செல்லுங்கள் இங்கிருந்து. இன்று தம்மால் என்னை தடுக்க இயலாது. செல்லுங்கள். உலகில் யாராலும் எவரையுமே தடுக்க இயலாது துரியோதனா. தடுத்திருந்தால் குருக்ஷேத்திர யுத்தமே மூண்டிருக்காதல்லவா? எனது வார்த்தை மீது நம்பிக்கை கொள். நான் எவரையுமே தடுப்பவன் அல்லன். எனது சக்திக்கேற்றவாறு ஞானத்தை வழங்குபவன். அதை கேட்பவர் அவரவர் தர்மத்திற்கேற்றவாறு கிரகிக்கின்றனர். தாம் தர்மம் பற்றி உரைத்து எதிரியரை உதிரியராக்க வல்லவர் வாசுதேவரே. என்னை தோல்வியுறச் செய்ய பற்பல சூழ்ச்சிகளை நிகழ்த்தினீர்கள். அதை நான் நன்கறிவேன். அது உண்மைதான். நான் அன்றே கூறியிருந்தேன், நடக்கும் யுத்தத்தில் இரு தரப்பிலும் சூழ்ச்சி நடக்கும் என்றுரைத்தேன். ஆனால் நீ தோல்வியுற்றதற்கு உண்மையில் காரணம் நான் அல்ல. அதன் காரணம் நீயே. நீ விளைவை பற்றிய கவலையின்றி காரியங்களை ஆற்றுகின்றவன். என் மீது குறை கூறுவது தவறு. இன்று என்ன செய்யவிருக்கிறாய்? நீ உன்னை ஈன்ற தாயின் முன்பாக பிறந்த மேனியாக காட்சி தரவிருக்கிறாய். சரீரத்தை வஜ்ரமாக்கப் போகிறாய் அல்லவா? தாம் அது பற்றி எவ்வாறு அறிந்தீர்? நானும் சாஸ்திரம் பற்றி அறிந்தவன்தான். ஒன்றை நான் அறிவேன். தவ வாழ்வின் பலனானது அடுத்தவரையும் ரட்சித்து காக்க வல்லதே.
வந்தேன். அதோடு மாதா காந்தாரி யுத்தகளம் வருவதையும் நான் கண்டேன். அவரை கண்டவுடன் ஹிருதயத்தில் ஒரு கேள்வி உதித்தது. யுத்தம் துவங்கும் முன்பாகவே நீ இந்த பிராப்தத்தை அவரிடம் பெற்றிருக்கலாமே. பிராப்தம் பெற்ற பாண்டவரை வதைத்து காட்டுவேன். சிறந்த யோசனைதான். ஆனால் அதில் சங்கடம் உள்ளது. கடையப்பட்ட வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாழி உடைந்து விடக்கூடாதல்லவா? உன் முயற்சி தோல்வியுறக்கூடாது என்று எண்ணுகிறேன். ஆனால் என் வார்த்தை உன் செவியில் ஏறாது. நீ புறப்பட துரியோதனா. நானும் பூஜை செய்ய வேண்டும். தாம் கூற வந்ததென்ன? நீ என்னை வற்புறுத்தும் காரணத்தால் கூறுகிறேன். நீ உனை ஈன்ற தாய்க்கு முன்பாக பிறந்த மேனியாக செல்லவிருக்கின்றாய். தர்ம சாஸ்திரமானது எடுத்துரைப்பது யாதெனில், தாய்க்கெதிராக பிறந்த மேனியாய் செல்பவன் அந்த தாயையே வதைத்த பாவத்தை சுமப்பவனாகிறான் என்கிறது. என்னை பொறுத்த மட்டில் இது உச்சிதமான செயல் அல்ல. இவ்வளவு பெரிய பாவம் நிச்சயமாக ஒரு வீரனை தோல்வியுறச் செய்து விடாதா? சிந்தித்துப் பார் துரியோதனா. கதா யுத்தத்தில் இடைக்கு கீழே தாக்குவது நியதிக்கு விரோதமானது. எனது இடுப்பிற்கு கீழே உள்ள பாகம் வஜ்ரமாய் மாறாவிடனும் தவறில்லை. ஆனால் எனது முக்கிய அங்கங்கள் வஜ்ரமாக நிச்சயம் மாறும். உனது தீர்மானத்தின்படியே முடிவெடு. நான் புறப்படுகிறேன். என்ன யோசனை? விளையாடுங்கள். நான் எந்த ஆட்டத்தையும் விட்டுத் தருகிறேன். தாங்கள் ஒருமுறை கூட பகடை உருட்டவில்லை வாசுதேவரே. ஆட்டத்தில் தோல்வியுற்றால் அக்னி ஸ்நானம், அது நினைவில் உள்ளதா? ஒருவேளை நான் தோல்வியுற்றால் நிச்சயம் அக்னி ஸ்நானம் செய்வேன். ஆனால் ஆட்டத்தை விட்டுக் கொடுப்பதை நிச்சயம் நான் தோல்வியாய் ஏற்க மாட்டேன். விளையாடுங்கள். தாங்கள் ஆடும் சூது விளையாட்டு எனக்கு புரிபடவே இல்லையே வாசுதேவரே. எனது ஆட்டம் எதையுமே இதுவரை அகிலத்தார் புரிந்து கொண்டதில்லை. சூது விளையாட்டை இவ்வாறு ஆடினால் விளைவு தோல்வியாக இருக்கும் கிருஷ்ணா. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாடினால் ஒருவனுக்கு வெற்றி அல்லது தோல்வி இரண்டில் ஒன்று நிச்சயம். ஆனால் நான் நடத்துவது லீலை அல்லவா? லீலையின் அர்த்தத்தை தாம் அறிவீர்களா? அந்த நிலையில் வெற்றியின் மோகம் இருக்காது, தோல்வியின் பயமும் வியாபிக்காது. வாழ்வில் ஆனந்தம் ஒன்றைத் தவிர வேறு எதுவும் இருக்காது. என்னிடம் பொய்யுரைக்காதே கிருஷ்ணா. நீ இதுவரை பாண்டவர் வெற்றி பெற வேண்டும் என்று மோகம் கொண்டதில்லை. இல்லை. ஒரு பாத்திரத்தில் உணவிற்கான தானியம் நிரப்பப்படும் வேளையில் தானியங்கள் அதில் விழத் துவங்கும். ஒவ்வொரு தானியமும் அதற்கான ஸ்தானத்தில் நிலைக்கும். அந்த பாத்திரத்தில் எந்த தானியமானது மேல் உள்ளது, எது கீழ் உள்ளது என்ற பேதமானது தானியத்தில் இருக்காது. ஏனெனில் பாத்திரத்தில் உள்ள தானியம் அனைத்தும் இறுதியில் உணவாக வேண்டியதே. அகிலத்தில் வாழும் ஜீவராசிகளும் அவ்வாறே. மனிதர் என்னும் தானியங்கள் அவரவர் ஸ்தானத்தில் நிலைக்கின்றன. அதர்மம் சில மனிதரை மேலெழும்பச் செய்வதால் அவர்கள் காலனுக்கு முதலில் உணவாவார்கள். தர்மம் சில மனிதரை ரட்சிப்பதால் அவர்கள் காலனுக்கு பிறகு உணவாவார்கள். ஆனால் அனைவரும் காலனுக்கு உணவாக வேண்டியவர்களே. அடங்கியிருக்கும் மகத்துவம் இரண்டு. எப்போது, எவ்வாறு என்பது எதன் மீதும் எனக்கு மோகம் இல்லை. தர்மம் வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கையே உள்ளது. நாளை காலை என்னுடைய மருமகன் துரியோதனன் 5 பாண்டவர்களையும் நிச்சயம் வதைத்தெறிவார். தாங்களும் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு நான் வெற்றி பெற்றதாய் அகிலம் அறியும். நான் உதிர்க்கும் வார்த்தைகள் தர்மம் என்று போற்றப்படும். மிகுந்த நம்பிக்கை. யுவராஜன் துரியோதனன் இன்று முழுமையாக வஜ்ரதேகம் பெறுவான் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, ஒருவேளை அவன் தேகத்தின் ஒரு அங்கம் பலமற்றதாகிவிடுமா? எங்கு செல்கின்றீர்கள்? சூது விளையாட்டினை பாதியில் விட்டுச் சென்றால் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டுமே. சூழ்ச்சிக்காரன், மாயம் புரிபவன், இப்போது முன்னால் நிகழ்த்தப்பட்ட மாயை என்னவென்று கூறு. தம் அன்பு மருமகன் துரியனிடத்தில் நான் ஒன்றை மட்டுமே உரைத்தேன். ஈன்ற தாய்க்கெதிராக ஒருவன் பிறந்த மேனியாக காட்சி தருவது தவறு என்று அறிவுறுத்தினேன். இது உச்சிதமான காரியம் அல்லவே, பாவச் செயலன்றோ? சற்று நில்லுங்கள். ஒரு முறை கூட நான் பகடை உருட்டவில்லையே. தாம் தோல்வியை ஏற்றீர்களா? சூழ்ச்சி புரிபவன். அன்பு மருமகனே! மாதா, மகனே, என் தவ வாழ்வு உன்னை ரட்சித்து காக்கும். என்னுடைய மருமகன் துரியோதனன் எங்க இருக்கிறான் அஸ்வத்தாமா? அரசியின் கூடாரத்திற்கு சென்றான். தவறு நிகழ்ந்து விட்டது அஸ்வத்தாமா. நீ அவனோடு இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அன்பு மருமகனே! வந்தார் அரசை. துரியோதனன் மேற்கொண்ட முயற்சி என் மித்திரனை வதைத்து விட்டதா? இந்த சங்கடத்தை தாங்கும் சக்தி நிச்சயம் அவனுக்குள் உண்டு. என் கவலை அதுவல்ல. இத்தனை வேதனையை தாங்கிய பிறகும் இவனது பிராண சங்கடம் தீரவில்லை என்பதுதான். துரியன் பிராண சங்கடம் தீரவில்லையா?
உண்மையாகவா கூறுகிறீர்கள்? ஆமாம் காந்தாரி, துரியோதனன் இலை கொண்டு இடையை மறைத்ததால் அவனுடைய தேகத்தின் சில அங்கங்கள் பலத்தை பெறவில்லை. எனது மருமகனிடத்தில் வஸ்திரமின்றி செல்ல வேண்டும் என கூறவில்லையா? எடுத்துரைத்தேன் அரசே. ஆனால் துரியன் ஏன் இலையாடை தரித்தான் என்று தெரியவில்லை. இதற்கு காரணமும் அந்த இடையன் வாசுதேவன் தான். என் அன்பு மருமகன் இதயத்தில் அவன் சந்தேகத்தை விதைத்திருப்பான். நாளை அவன் நிச்சயம் சூழ்ச்சியை புரிவான். என் மருமகன் நெஞ்சில் அவன் சந்தேக நெஞ்சை விதைத்திருப்பான். கதா யுத்தத்தில் வாயுவின் புத்திரன் ஆயுதம் கொண்டு துரியோதனனின் தொடையை தாக்கினால் இவனை வதைத்து விடுவான். அச்செயல் சாத்தியமல்ல. கதா யுத்தத்தில் இடைக்கு கீழே தாக்குவது நியதிக்கு விரோதமாகும். யுத்த நியதியை மீறும் செயல்கள் யுத்தத்தின் 10ஆம் தினமே துவங்கிவிட்டன. என்னுடைய புதல்வன் உயிர் பிரியக்கூடாது. எந்த நிலையிலும் இவன் பிராணனுக்கு நிந்தனை வரக்கூடாது. எப்பாடுபட்டாவது இவனது உயிரை காத்தருளுங்கள். வாசுதேவ கிருஷ்ணன் பகடையை உருட்டாமலேயே பகைவரை வீழ்த்தும் கலையறிந்தவன். ஆனால் சகுனி உடைவாளை உருவாமலேயே எதிரிகளை உருக்குலைக்க வல்லவன். வெற்றியை பெறுவதற்கு நீ தீட்டிய திட்டங்கள் நிறைவேறாது, நிர்மூலமாக்குவே. தம்முடைய இறுதியான திட்டத்தையும் நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். அதர்மத்திற்கு சாதகமாக தம்மை போல் சூழ்ச்சி புரியும் ஒரு நபரை நான் இன்று வரை கண்டதில்லை. இறுதி வரை உறுதியோடு போரிடுவது ஒருவர் சிறந்தவர் என்னும் நிலையை அவருக்கு நிச்சயம் வழங்க வல்லதாகும். அவ்வகையில் தாம் சிறந்தவரே. ஆனால் அதர்மம் விடுத்து தாம் தர்ம வழியில் நடந்திருந்தார் தாம் தலை சிறந்தவராய் விளங்கியிருக்கலாம். அன்றாடம் தாம் அதர்ம குலத்தில் உழன்று அதர்மிகளுக்கு அறிவுரை வழங்கினீர். தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டுமென்றால் சகுனி நிலை குலைய வேண்டும். அன்பு அஸ்வத்தாமா, நீ உன்னோடு திவ்ய ரதத்தை கொண்டவன். நான் கூறும் தீர்த்தஸ்தானம் சென்று மிக விரைவாக திரும்ப இயலுமா? நிச்சயம் இயலும் காந்தார அரசே. ஆனால் இச்சமயம் தீர்த்தஸ்தானம் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? சூழ்ச்சிகள் செய்து நம்மை வீழ்ச்சியடைய செய்தானே வாசுதேவன், அவனை கட்டுப்படுத்த வேண்டுமல்லவா? எடுக்கப்படும் முயற்சி வெற்றியை பெறுமேயானால் எண்ணம் ஈடேறும். பணிகின்றேன் அன்பு தமையனே. நான் தமது வருகைக்காக காத்திருந்தேன். தீர்த்த யாத்திரை முடித்து தாம் வருவதை நான் எதிர்பார்த்திருந்தேன். இல்லை வாசுதேவா, நீ வெளிப்படுத்தும் பாரபட்சத்தை தடுப்பேன் என்று பயம் கொண்டிருந்தாய். பாரபட்சம் பாராட்டுவது எனது கடமையாகிவிட்டது. என்னை அபயம் தேடி வருவோரின் துயர் துடைப்பேன் எனும் வாக்கினை தரும் வழக்கம் என்றோ துவங்கிவிட்டது. அனைவரையும் சமமாய் காண வேண்டியதும் காப்பவன் கடமை. சமமாகவே அனைவரையும் இன்று வரை காண்கின்றேன். தர்மவானுக்கு தகுந்த பலனையும் அதர்மிக்கு உகந்த தண்டனையும் வழங்கி கடமையை செவ்வனே ஆற்றுகிறேன். ஆனால் மானுட அவதாரம் தரிக்கும் நேரத்தில் மனிதரது நியதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். அவதாரம் எடுத்த வேளையிலெல்லாம் எனக்கு நீயல்லவா இதை போதித்தாய்? அக்காரணத்தினால் தான் பிரம்மஸ்வரூபத்தில் நான் விஷ்ணுவின் சேஷநாகமாக உள்ளேன். அதை அடிப்படையாக கொண்டே நம்முடைய இந்த மானுட அவதாரத்தில் நீ என்னை தமையனாய் ஏற்றாய். வாசுதேவா, மனித சுபாவமான பாரபட்ச உணர்வை ஏன் வெளிப்படுத்துகிறாய்? நதி தனது பாதையை பாறைகளுக்கு இடையில் ஏற்படுத்துகிறது அண்ணா. நதி அப்பணியாற்றுகையில் பாறைகளை உடைக்கும் நிலையும் உருவாகலாம். இது காலத்தின் கட்டாயம். ஒருவேளை பாண்டவர் தோல்வியுற நேர்ந்தால் எனது அவதார லட்சியம் நிறைவேறாது போகலாம். உன் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை வாசுதேவா. யுத்த பூமியில் நீ அங்க தேசத்து அரசனுக்கு அநீதி இழைத்தாய். சதி செய்து கங்கை மைந்தரை சாய்த்தாய். குரு துரோணருக்கு சூழ்ச்சி புரிந்தாய். ஆனால் உன்னை தடுக்க நான் முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை. காரணம் அறிவாயா? காரணம் வீழ்ந்தவர் வீரர்கள், யுத்த பூமியில் நின்றவர்கள். ஆனால் தவ வாழ்வு வாழ்ந்த ஒரு ஸ்திரிக்கு எதற்காக சூழ்ச்சி புரிந்தாய்? நீ ஆற்றிய இந்த செயலால் தவ வாழ்வு மீது மனிதர் கொண்ட நம்பிக்கை விலகும், இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அகலும். அண்ணா, உன்னை தவறானவன் என உலகம் தூற்றும். அர்ச்சிக்க வேண்டியவர்கள் அவமதிப்பர். நான் இழைத்த அந்த பெருந்தவறு என்னவென்று கூறுங்கள் அண்ணா. தாயான ஒருத்தி தன்னுடைய தவ வாழ்வு பலனை தனையனுக்கு வழங்க துடித்தாள். அந்த தாயின் எண்ணத்தில் தவறேதுமில்லையே. ஒரு வீரனானவன் தன்னுடைய பாதுகாப்பிற்காக கவசம் ஒன்றை வேண்டினான். அவனுடைய எண்ணத்திலும் தவறில்லை. இருப்பினும் நீ துரியனுடைய மனதில் பய உணர்வை தூண்டி தேகத்தின் அங்கம் ஒன்றை பலமிழக்கச் செய்தாய். அடுத்து யுத்த பூமிதனில் பலமிழந்த அங்கத்தை பீமனை கொண்டு தாக்கி துரியனை வதைப்பாய் என்றறிவேன். நான் உன்னிடம் வினவுவது ஒன்றே அனுஜனே. அழிப்பது ஒன்று மட்டுமே உன்னுடைய குறிக்கோள் என்று எண்ணியிருந்தால் ஆற்றும் ஹிம்சை தேவைதானா? பிரளயத்தை உருவாக்கி அனைவரையும் வதைக்கலாம். சித்திரவதையிலிருந்து அனைவருக்கும் முக்தி தரலாம். பதில் கூறு வாசுதேவா, ஏன் இந்த யுத்தத்தை நடத்துகிறாய்? நான் ஞானத்தின் காரணம் என்றார் ஞானத்தின் திருவுருவம் தாமல்லவா? தர்மத்தின் அர்த்தம் தூய்மை. அது களங்கமற்றதாகும், பரிசுத்த நிலையாகும்.
தர்மம் எனும் கடலில்தான் நாம் வாசம் செய்கிறோம். தாம் நிழலை வழங்கி என்னை காப்பவராவி, ஒரு குடையாக நின்று என்னை ரட்சிப்பவராவீர். தாம் அனைத்தும் அறிவீர் என்றறிவேன். நான் எதையும் அறியேன். இன்று மானிட அவதாரம் தரித்த நான் என்னுடைய நியதிகளை நிச்சயம் பின்பற்றுவேன். என் சந்தேகத்திற்கு இன்னும் விளக்கம் தரவில்லை வாசுதேவா. தேவைதானா இந்த ஹிம்சை? அனைத்திற்கும் மூலம் தான் என ஆணவம் கொண்டால் அகிலத்தில் நிச்சயம் விளையும் நிர்மூலம். ஆதி மூலமே அனைத்திற்கும் மூலம் எனும் உன்னதத்தை இன்று அகிலம் அறியத் தவறிவிட்டது. அந்த தவறுக்கான தண்டனையே நிகழ்கின்ற இந்த யுத்தம். நான் உன் கூற்றை ஏற்கிறேன். ஆனால் நான் வேண்டும் விளக்கம் ஒன்றேயாகும் வாசுதேவா. சமநிலை கொள்ளாது ஏன் வெளிப்படுத்துகிறாய் பாரபட்சம்? தாம் தமது ஆணையை கூறுங்கள். பீமனுக்கு நீ எத்தகவலும் வழங்கக்கூடாது. துரியனுடைய பலகீனம் பற்றி யாரோடு விவாதிக்க கூடாது. வாசுதேவா, யுத்தம் இறுதி கட்டத்தை எட்டியது. இம்முறை எனது விருப்பத்தை நிறைவேற்று. ஒரே ஒரு முறை பாண்டவர் வெற்றியின் மார்க்கத்தை தாமாக கண்டறியட்டும். சகுனி ஏன் என்னை இங்கு அனுப்பி வைத்தான் என்றறிவேன். என்னை கொண்டு உனை சிறைப்பிடிக்க அவன் திட்டமிட்டான். ஆனால் அந்த அசடன் ஒன்றை மறந்தான். நான் என்றும் உன்னுடைய சேவகன் அல்லவா? இந்த அவதாரத்தில் நான் உனக்கு தமையனாய் வேடம் தரித்தவன் என்பதை அறியத் தவறினான். வாசுதேவா, யுத்த நியதிகளை உனக்கு எடுத்துரைக்க நான் இங்கு வரவில்லை. நீ ஆற்றிய பணி தவறென்றும் கூறவில்லை. நிகழ்ந்தவை நிகழ்ந்தவையாகட்டும். நான் கூறுவதை கேள். நாளை இந்த மனித வர்க்கமானது உன்னுடைய அருளை பெற்றால் வெற்றியை ஈட்டிவிடலாம் என்று எண்ணினால் மனிதனானவன் வீரத்தை அடியோடு மறந்து விடுவான் அல்லவா? வீரம் அடியோடு அழிந்து விடும். ஆகையால் வாசுதேவ கிருஷ்ணா, முந்தி பிறந்தவன் எனும் உரிமை கொண்டு உன்னிடம் மன்றாடி ஒன்று வேண்டுகிறேன். மனிதகுல நன்மை கருதி வரும் காலத்தில் வீரம் அழியாமல் தடு. தாம் கூறுவதை ஏற்கின்றேன் தமையனே. வாக்கொன்றையும் வழங்குகிறேன். இனி துவந்தத்தில் நான் எந்த உதவியும் புரிய மாட்டேன். தமக்கான மார்க்கத்தை பாண்டவர்கள் இனி தாமாக கண்டறிவார்கள். துரியனது வெற்றியின் நிலை உருவானாலும் அதை நான் தடுக்க மாட்டேன். யுத்தத்திற்கு சித்தமானோம். வெற்றிக்கு சித்தமானோம் என்று கூற அர்ஜுனா. இன்று யுத்தத்தினால் வெற்றி நமக்கு நிச்சயம். போரிடுவதற்கு முன்பாகவே விளைவு குறித்து உறுதியான விளக்கம் தருகின்றீர். இன்றைய தினப்போரில் வெற்றி எளிதாக கிட்டும். துரியனுடைய தரப்பில் மாவீரர் எவரும் இல்லை. துணை நிற்கும் காந்தார அரசர் சூழ்ச்சி புரிவதில் மட்டுமே சாதுரியம் கொண்டவர். இன்று மாமா சல்லியனை வதைப்பது என்னுடைய கடமை. பிறகு துரியன் தனித்து நிற்பான். துரியன் எனக்கு முன்னால் பலமற்றவனாவான். அவனது சக்திகளை எல்லாம் என்றோ நான் பறித்து விட்டேன். சத்ருவை பலமற்றவன் என்று எண்ணும் வீரன் யுத்தம் தன்னில் தோல்வியை தழுவுவான். பீமா, கொடிய சிங்கத்தை சாய்க்கும் கஜத்தின் செவிகளில் எறும்பானது நுழைந்தா கஜம் பலமிழந்து போகும், மண்ணில் உருக்குலைந்து வீழும். சத்ருவானவன் எந்த பலம் கொண்டு யுத்தகளம் பிரவேசிப்பான் என்று அறியோம். சத்ருவின் பலம் பற்றிய ஞானத்தை பெறாது பலஹீனமானவன் என்று உணர்வது பெரும் தவறாகும் பீமா. அதோடு தன்னுடைய பலத்தை மிஞ்சிய சக்தி உலகில் இல்லை என்னும் உணர்வு யுத்த பூமியில் தோல்விக்கு வித்திட வல்லது. அதை மனதில் கொள்வாயாக. அர்ஜுனன் அண்ணா, வாசுதேவரே, துரியனது தேகம் வஜ்ரமாக மாறிவிட்டது. ஆகையால் தான் தமையனுடைய தாக்குதலால் துரியனுக்கு தீங்கு ஏதும் விளையவில்லை. இதற்கு உபாயம் என்ன மாதவா? இதற்கான உபாயத்தை பீமனை அறிய வேண்டும் பார்த்தா. பின்னும் நம்முடைய உதவி அண்ணனுக்கு அவசியம் அல்லவா? எனில் துரியோதனனது கவனத்தை திசை திருப்ப வேண்டியது அவசியம். பார்த்தா, நீ காந்தார அரசர் சகுனிக்கு வந்த யுத்த அறைகோவல் விடு. காந்தார அரசர் மரணபயம் சூழும் வேளையில் தன்னை ரட்சிக்க மருமகன் துரியனை நிச்சயம் அழைப்பார். யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆத்ம பலம் மிகவும் அவசியம். நடப்பது 18 நாட்கள் போர் அல்ல, எண்ணற்ற ஆண்டிற்கான போர். தர்மத்தை ஸ்தாபிக்கும் போர். திரௌபதிக்கு நியாயத்தை வழங்கும் போர். இறைவனுடைய திருவுளம் ஒருவேளை திரௌபதிக்கு நியாயமானது கிடைக்க வேண்டாம் என்றோ, தர்ம ஸ்தாபிதம் நிகழக்கூடாதென்றோ, அதர்மம் பிழைத்து தர்மம் மடிய வேண்டும் என்று எண்ணினார். இறைவனுடைய உத்தரவை நாம் ஏற்கலாம். இறைவனுடைய ஆணையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் நம்மில் எவருக்கும் இல்லை. ஆனால் யுத்தகளம் பிரவேசித்த நாம் தோல்வியை ஸ்வீகரிக்காது ஆத்ம விசுவாசத்தோடு போரிட்டு மரணத்தை ஸ்வீகரிக்கும் அதிகாரத்தை அந்த இறைவனாலும் நம்மிடமிருந்து பறிக்க இயலாது. எனது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை நான் அந்த துரியோதனனோடு தனித்து நின்று துவந்தம் புரிந்து கொண்டிருப்பேன். அன்பு பீமா, இன்று துரியனுடைய சக்தி மிகுந்துள்ளது. அவனுடைய தாக்குதலில் இருந்து உன்னை எவரும் காக்க இயலாது. அன்றொரு நாள் துரியன் என் மீது தாக்குதல் நடத்தி என்னை சாய்க்க துணிந்தான். அப்பொழுது என்னை ரட்சித்து காத்தது வாசுகி எனும் நாகம். அதுபோல் இன்று இறைவன் திருவருள் இருந்தால் பீமனை சேஷநாகம் ரட்சித்து காக்கட்டும். வந்துவிட்டாயா? வா குலநாசினி திரௌபதி, உன் கணவனுடைய மரணமானது என் கரம் கொண்டு நிகழ்வதைப் பார். எழுந்திரு. கோவிந்தரே,
பாண்டவரின் வெற்றிக்காக இதுவரை எண்ணற்ற உதவிகள் செய்தீர்கள். ஆனால் இன்றைய இறுதி வெற்றியை தாம் தோல்வியுறச் செய்வீர்களா? செய்வதறியாது தவிக்கின்றேன். தமையனுடைய ஆணை உச்சிதமானது. மனிதன் தன்னுடைய வெற்றியை தன்னுடைய சாமர்த்தியம் கொண்டு பெற வேண்டியது அவசியம். வகையில் இன்று தம் அனைவருடைய வெற்றி அவரவருடைய சாமர்த்தியம் கொண்டே கிட்டும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் உயிரானவர்கள். அவ்வகையில் என்னவருக்கு நான் நிச்சயம் உதவுவேன். ஒன்றை அறிவாயா? அப்பணி ஆற்றுவதற்கு உன் வருகையை எதிர்நோக்கியே காத்திருக்கிறேன். இந்த யுத்தத்தில் உனக்கும் பங்கு இருக்கிறது. உன்னுடைய சகாயத்தை பெறாது இந்த யுத்தமும் பூரணத்துவம் பெறாது. பாண்டவர்களான ஐவரும் இணைந்தே யுத்தத்திற்கு சங்கல்பம் மேற்கொண்டீர்கள். ஆனால் வாயுபுத்திரர் தனித்து போரிட என்ன காரணம்? இந்த வருகையின் காரணம் அறிந்தேன் பாஞ்சாலி. துரியோதனனுடைய பலகீனம் பற்றிய ரகசிய செய்தியை எடுத்து வந்தாயா? ஆம், அது உண்மையே. ஆணவம் கொண்ட துரியனே, இந்த அகிலத்தில் ஒரு மனிதனின் பெற்றோருடைய கர்மம் அவனுக்கு பெரும் பாதுகாப்பினை வழங்கினாலும் அம்மனிதனுடைய பாவமானது அவனுக்கு பலகீனமாக நிச்சயம் மாறும். உன்னுடைய வாழ்வின் மாபெரும் பாவமும் நிச்சயம் உன்னை பலகீனமாக்கி இருக்கும். எவ்வகையிலும் நான் பலகீனமானவன் இல்லை. சக்தி அனைத்தும் பொருந்தியவன் துரியன். உனது வாழ்வை அகங்கார எண்ணம் கொண்டு வாழ பழகினாய் துரியோதனா. அடுத்தவரிடத்தில் நீ அன்பு பாராட்டத் தவறினாய். ஆகையால் உனது ஹிருதயமே உனது பலகீனமாகும். எழுந்திரு பீமா, உறுதி கொண்டு துரியனுடைய ஹிருதயத்தை பிள. சந்தேகம் தீர்ந்ததா யுதிஷ்டா? நான் என்னுடைய சகோதரனிடத்தில், என்னுடைய மித்திரனிடத்தில், என் மனைவியிடத்தில், நான் இன்றைய என் வாரிசுகளிடத்தில் அன்பு பாராட்டியவராவேன். என் ஹிருதயத்தின் மீது மாபெரும் தாக்குதல் அல்ல, மாபெரும் பர்வதமே விழுந்தாலும் அப்போதும் துரியனுடைய ஹிருதயம் பிளக்காது. எனில் உன் சிரமே உனது பலகீனமாக இருக்க வேண்டும். அச்சிரம் அதர்மத்தின் உறைவிடம். பீமன் அண்ணா, துரியனுடைய சிரத்தை சிதையுங்கள். சந்தேகம் தீர்ந்ததா நகுலா? என்னுடைய சிரமும் தர்மத்தை சார்ந்ததாகும். யுவராஜன் துரியோதனா, நீ முன்னோரின் பெருமைக்கு குந்தகம் விளைவித்தவன். என்னுடைய பலஹீனம் எதுவென்பதை நான் நன்கறிவேன். ஆணவ எண்ணங்களும் அதர்ம செயல்களும் ஆகும். பிறந்த மேனியாக வஸ்திரமின்றி தாய்க்கு முன்பாக காட்சியளித்து அவரின் தவ வாழ்வு பலனை நிச்சயம் நீ பெற்றிருக்க இயலாது துரியோதனா. ஒருவன் விலங்கு மனம் கொண்டான், அவன் வனத்தில் வாழும் விலங்கினத்திற்கு சமமாகி மனித இனமற்றவன் ஆகிறான். அன்றொரு நாள் உன்னுடைய குலத்தின் குலவதுவை, உன்னுடைய சகோதரனின் மனைவியை உனது தொடை மீது வந்து அமர ஆணை பிறப்பித்தாய். வா தாசி திரௌபதியே, வந்து என் தொடை மீது அமர்வாயாக. அதுவே உனது மாபெரும் பாவமாகும். அதுவே உன்னுடைய பலஹீனமான அங்கமாகும். துரியோதனா, இனி உன் பலஹீனமான அங்கத்தை காத்தருள்வாயா? நீ கதாயுத்த நியதிகளுக்கு எதிராக என்னை தாக்குவதற்கு முற்படுகிறாய். துரியோதனா, என்னுடைய சபதத்திற்கு ஏற்றவாறே நான் தாக்குதல் நடத்துகிறேன். கூறிய வார்த்தைகள் நினைவுள்ளதா? உனது இந்த தொடை மீது பாஞ்சாலியை அமர் என்று கூறிய வார்த்தைகளை உதிர்த்தாய். அன்று உனது இந்த தொடையை உடைத்தெறிவேன் என்று உன்னிடம் நான் கூறிய வார்த்தைகளை எண்ணிப்பார். பின் தொடரும் மரணத்திலிருந்து எங்கு சென்று மறைவாய் துரியோதனா? பீமா, அதா யுத்தத்தின் நியதிகளை நீ மீறுவது தவறாகும். நியதியை பற்றி கேள்விகளை எழுப்பும் பிதாமகர் குரு துரோணாச்சாரியார் இப்போது நம்மிடையே இல்லை. அவர்களை தவிர எவர் நீதி பற்றி கேள்வி எழுப்புவார்? எனக்கு நீ பதிலளித்தே ஆக வேண்டும். எழுந்து என்னோடு துவந்தம் புரி பீமா. தாம் ஆணை பிறப்பித்தால் குருதேவா, நான் என் பிராணனை தியாகம் செய்வேன். வேண்டாம் பீமா, இழைத்த அநீதிக்கு நீ ரத்தம் சிந்தி மடியத்தான் வேண்டும். எழுந்து என்னுடன் துவந்தம் புரி. குருதேவா, தாம் அளிக்கும் தண்டனையை நான் ஏற்கிறேன். ஆனால் தம்முடன் யுத்தம் புரிய என்னால் இயலாது. உனது முடிவு அதுவென்றால் நீ உனது இன்னுயிரை துறக்க சித்தமாக. அண்ணா, தாம் துரியனுக்காக யுத்தம் புரிகின்றீர்களா? யுத்தம் புரியேன் என்னும் தீர்மானத்தை மறந்தீர்களா? இச்செயலால் தாம் அதர்மம் புரிந்தவராவீர்கள். கதாயுத்த நியதிகளுக்கு பங்கம் விளைவித்து இவன் இன்று அதர்மம் புரிந்திருக்கிறான். தண்டனை வழங்குவதற்கு நான் அதர்மம் புரிய வேண்டி வந்தாலும் அதை நிறைவேற்றுவேன். அப்படி என்றால் ஒரு அதர்மிக்கு தண்டனை வழங்குவதற்கு தாமும் அதர்மம் இழைக்கின்றீர்கள். நிறைவேற்றப்பட்டதும் அப்பணிதானே அண்ணா? வார்த்தைகளை கொண்டு ஜாலம் புரிவதில் உலகில் உன்னை மிஞ்சியவன் இல்லை வாசுதேவா. உனது இந்த வாதத்திற்கு என்னிடம் விளக்கம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உரைக்கின்றேன். இன்று உனது வார்த்தை ஜாலங்களை கொண்டு அது தமையனிடமே நீ சூழ்ச்சி விளையாட்டை விளையாடினாய். தாம் எனக்கு முன்னவராவீர்கள். தம்மோடு விளையாடும் உரிமை
எனக்கு உள்ளதென்று உணர்கிறேன். தமையனே, சூழ்ச்சி என்னும் களத்தை கொண்டே அன்று நியதி இந்த யுத்தத்தை உருவாக்கியது. அதில் சூழ்ச்சி உறைந்திருப்பது தவறில்லை. இன்று வாயுவின் புதல்வன் அகிலத்தின் பார்வைதனில் பெரும் அதர்மச் செயல் புரிந்தார் என்பது உண்மை என்றால் துரியன் வீழ்ச்சியுற வேண்டியது இறைவனானை என உணருங்கள்.